the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's indeed a happy and a wonderful moment to be back to preach His word. தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற மகிமையான இந்த இன்பமான காரியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Also, it's very nice that we have come to the final month of the year. நாம் இந்த கடைசி மாதத்திற்குள்ள இந்த வருடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமான காரியம். So we've heard a lot of sermons throughout the year. நம்ம இந்த வருடத்திலே அநேக பிரசங்கங்கள், செய்திகளை மூலமாய் வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டுத்தான் வருகிறோம். So just think about this. So every month we have 4 weeks at least, or some months we have 5 weeks. ஒவ்வொரு சில மாதங்களில் 5 வாரங்களாக, மற்ற வாரங்களில் எல்லாம் நம் குறைந்தபட்சம் 4 வாரங்களாக நாம பிரசங்கங்களை கேட்டு செய்திகளை கேட்டு வருகிறோம். But just think, if we would have implemented all those sermons into our life, how it would have been. இந்த கொடுக்கப்பட்ட எல்லா சத்தியங்களையும், வார்த்தைகளையும், உபதேசங்களையும் நாம் சரியாய் அதை உட்கொண்டு அதன்படியாய் நடந்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு மகிமையான காரியங்கள் உண்டாயிருக்கும், எவ்வளவு அழகாயிருக்கும் என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். I am very sure that our church would not be at this state. எனக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய சபை அப்படி செய்திருந்தால் இந்த விதமாய் இருந்திருக்க முடியாது என்று. And I am very sure if all the churches globally would do that, I am very sure the body of Christ wouldn't be at this stage. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடியாய் உலகம் முழுவதில் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள் அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இருக்கிற நிலைமையிலே இருந்திருக்க மாட்டார்கள். Because I am a very strong believer in believing that quantity doesn't matter but quality. எனக்கு நன்றாய் நான் அறிந்து விசுவாசிக்கிறது என்னவென்றால், குணாதிசயம், குவாலிட்டி என்பது அதுதான் மிக முக்கியமான தவிர எவ்வளவு பெரிய அளவு என்பதல்ல, எவ்வளவு அழகானது என்பதிலே ரொம்ப கவனத்தை நான் செலுத்த விரும்புகிறேன். So the quantity of sermons listened doesn't matter, but how much we have implemented those sermons into our lives matters. எவ்வளவு செய்தியை நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளவு ஊழியத்திலே பங்கு கொண்டிருக்கிறேன், எத்தனை ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறேன், எத்தனை ஆராதனை செய்திருக்கிறேன் என்பதில் அவ்வளவு அல்ல, நான் எந்த விதமாய் அதிலே நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்பதிலே நான் கவனத்தை செலுத்த வேண்டும். Because some may be good in listening, some may be good in remembering and memorizing those sermons. சிலர் அநேக கொடுக்க காரியங்களை நன்றாய் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் அநேகர் மனப்பாடம் பண்ணுகிறவர்களாகவும் திறமை உள்ளவர்களாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வரிசையா சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். Some may take notes and document those messages every week also. அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதி தங்கள் ரெக்கார்டிலே வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். They will record it in their diaries. அவங்க தங்களுடைய நாட்புத்தகத்திலே எல்லாவற்றையும் எழுதி கரெக்டாக வைத்திருக்கிறவர்களும் ஒழுங்காய் செய்கிறவர்களும் உண்டு. All that is fine, but implementing is where the problem happens. எல்லாம் அழகாய்தான் இருக்கிறது, ஆனால் எவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி இந்த வார்த்தைக்குள்ளாய் நான் பிரவேசித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. So that is what we are going to see in today's message, manifesting God's word into our lives. அந்த தேவனுடைய வார்த்தையை என் மூலமாய் விளங்க பண்ணுவதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பாய் இருக்கிறது. Also notice, confession also doesn't matter. எவ்விதமாய் வார்த்தையை எல்லாம் சொல்லுகிறேன் என்பதை அடுக்கு மொழியாய் எனக்கு எந்த ப்ராப்ளத்துக்குமான வார்த்தையும் தெரியும் என்று சொல்லி வார்த்தையை வசனிப்பது
மாத்திரம் முக்கியமானதல்ல, but implementing whatever you confess before others is also important. நான் எவ்விதமாய் நான் பேசுகிறேனோ அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றினவனாய் பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்லது பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிற விதமாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. Because the Bible clearly says that majority follow Jesus. We see in the Bible majority of the crowd followed Jesus. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேகர் இயேசுவை பின்பற்றி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். They like him very much. இயேசுவை அநேகர் விருப்பத்தோடு கூட தேடி அவரோடு கூட சென்றார்கள். But Jesus will say, I don't know you. ஆனால் இயேசு ஒரு இடத்திலே சொல்ல, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். And same way in today's life, many will come to church. அவ்விதமாக அநேகர் ஆலயத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரிய திரளாய் ஆலயங்களுக்கு செல்லுகிறார்கள். But few will be in heaven. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். The Lord will say, their heart is not aligned with me. அவர்களுடைய இருதயம் என்னை பின்பற்றி வரவில்லை என்று இயேசு சொல்லுகிறதாயிருக்கும். They will know me, they will listen to me, but they don't have intimacy with me. என்னை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் அறிவுபூர்வமாய் ஆனால் உணர்வு பூர்வமாய் என்னோடு கூட உறவு கொண்டாடினதில்லை என்று இயேசு சொல்லுவார். They don't know the deep things of me. அவர்கள் என்னுடைய ஆழங்களை, என்னுடைய தாகத்தை அறியாதவர்கள் என்று இயேசு சொல்லுவார். So that's why I'm here to say the word needs to become flesh. ஆகவேதான் வார்த்தை மாமிசமாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று சொல்லுவது அழகாயிருக்கிறது. Manifesting God into our lives. வார்த்தையானவர் மனிதனுக்குள்ளாக மனிதனாய் இறங்கி வந்த விதமாக அது மனிதனுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் அந்த வார்த்தை இறங்கினது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். Today's problem in Christianity is the word is not becoming flesh. இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற குறைபாடு என்னவென்றால், வார்த்தை இன்னும் மாமிசமாகவில்லை என்கிற காரியத்தில் தான் இருக்கிறது. Just think and see how many weeks we have crossed this year, but we have not manifested those words in flesh. எத்தனை வாரங்கள் இந்த வருடத்திலே கடந்து சென்றிருக்கிறது, எத்தனை வார்த்தைகள் பெற்றிருக்கிறோம், ஆனால் அவைகள் இன்னும் எனக்குள்ளாய் இறங்கி வேலையை நடப்பித்து நிறைவேற்றாதவர்களாய் இருக்கின்றோம். John chapter 1 verses 14 says, 1 யோவான் 14 அதிகாரம் 7 சொல்லுகிறது. John chapter 1 verses 14. யோவான் 1:14. And the word was made flesh and dwelt amongst us. வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளாய் வாசம் பண்ணினது என்று வார்த்தை சொல்லுகிறது. And we very well know that it is the word of God that was manifested in flesh. தெய்வத்தினுடைய வார்த்தை மாமிசமாக கிறிஸ்துவின் வடிவத்திலே அங்கே மனித குமாரனாக உருவாகி அது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். All the Old Testament prophecies, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், all those words spoken by those prophets, எல்லா தீர்க்கதரிசிகளும் உரைத்த வார்த்தைகளாவது, all those words were collected by the Holy Spirit. எல்லா வார்த்தைகளும் தேவ ஆவியினால் சேகரிக்கப்பட்டதாய் The Holy Spirit collected all those prophetic words which were prophesied about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அறிவிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஆவியானவர் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து All those words were collected by the Holy Spirit and it was implanted in Mary's womb as Jesus Christ. தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் ஆவியானவர் ஒன்று சேர்த்து மரியாளுடைய கற்பத்திலே
அதை வைத்து ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. That's why we see the Spirit of God came over Mary. And she ஆகவேதான் ஆவியானவர் மரியாளின் மீது அசைவாடினார், நிழலிடுகிறவராய் அசைவாடினார். So in that day, Jesus, the Word of God, became flesh amongst us. இவ்விதமாக தெய்வத்தின் வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளாய் வாசம் பண்ணினார். So what do we understand here from this? இவைகளின் மூலமாய் நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? We can see clearly that we need Holy Spirit's power to manifest the word into flesh. நமக்கு ஆவியானவர் தான் இந்த காரியங்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம் கூட்டி அதை மாமிசமாக அதை நமக்குள்ளாய் வாசம் பண்ண வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். We need to depend more on the Holy Spirit. நாம் தேவனுடைய ஆவியை சார்ந்தால்தான் இது சாத்தியமாய் இருக்கிறது. Every message, whatever is heard, needs to be manifested in the flesh. தெய்வத்தினிடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளும் அது மாமிச பிரகாரமாக அது நமக்குள்ளாய் ஒரு கிரியை நடப்பிக்கிறதாய் இருக்க வேண்டும். So there were many people surrounding Jesus in that time. உலகத்திலே அநேகர் இயேசு நடமாடின பொழுது அநேகர் இயேசுவை சூழ்ந்து நெருக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். But so many people, thousands and thousands of people were with him. ஆயிரக்கணக்கான கூட்டத்தார் இயேசுவை நெருக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். They were even like pressing him in the crowd. அவர்கள் இயேசுவை கூட்டத்தினாலே நெருக்கி கொண்டும் இருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. So much desperation was there. அங்கே அநேக விதமாக அநேக Desperation was there to touch Jesus. இயேசுவை தொட வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பத்தோடு அங்கே காரியங்கள் அவசியமாய் ஓடிக்கொண்டிருந்தது. But Jesus was very clear. When we read the Bible, we can see that certain disciples were only close to Jesus. ஆனால் வேதத்திலே நம்மால் பார்க்க முடியும், எல்லா சீஷர்களும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களாய் ஒரு சில சீஷர்கள் மாத்திரம் இயேசுவை அதிகமாய் நெருக்கத்துக்குள்ளாய் உள்வட்டாரத்துக்குள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். So we may think that we can be close with Jesus, but that is not Jesus is what is expecting from us. நாம் இயேசுவோட தான் நடைபோடுகிறோம் என்று நம்ம நல்லா நினைத்து கொண்டு இருக்கலாம். அதை இயேசு அதிகமாய் எதிர்பார்க்கிறதும் இல்லை. Because God is speaking about this in Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இயேசு அதை குறித்து சொல்ல விரும்புகிறார். A group of people whose mouth and heart is not aligned. அநேக பிள்ளைகளுடைய இருதயங்கள் என்னுடைய வாய் மாத்திரம் சேருகிறார்கள், இருதயத்திலே அவர்கள் என்னோடு இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். Isaiah chapter 29 verses 13. ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனம். மோசஸ், இந்த வார்த்தை எல்லாம் மாறி இருக்குது, இன்னும் கொடுக்கப்பட்ட வசனங்கள் வரல. என்ன? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். So here we see in Isaiah chapter 29 verses 13, let me read it. Wherefore the Lord says, for as much as this people draw near me with their mouths and with their lips do honor me, but have removed their hearts far from me, and their fear towards me is taught by the precept of men. இவர்கள் பயப்படும் பயம் மனிதனுடைய உபதேசமாய் இருக்கிறது, அவர்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். So notice here what the prophet is saying. இங்கே தேவனுடைய தாசன் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் என்றால்,
Their mouths, they draw near me with their mouths and lips. அவர்கள் என்னிடத்திலே தங்கள் வாயினால் வந்து சேருகிறார்கள் என்று சொல்லுகிறார். They do honor me with their lips. They like speaking. என்னோடு கூட அவர்கள் என்னை உயர்த்தி பாடி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன புகழ்கிறது மாதிரி வாயினால தான் செய்யறாங்க. But here he says, but have removed their hearts far from me. ஆனால் அவர்கள் தங்கள் இருதயத்தை தூரமாய் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். They truly don't fear me. அவர்கள் எனக்கு உண்மையாய் பயப்படவில்லை என்று சொல்லுகிறார். Jesus is also quoting the same thing in the book of Matthew. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இயேசு அதே காண்பித்து சொல்லுகிறார். Matthew chapter 15 verses 8 to 9. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை Jesus is speaking the same. He is quoting the same thing which prophet Isaiah spoke about. ஏசாயா சொன்ன அதே காரியத்தை இயேசு இங்கே சொல்லி காண்பிக்கிறார். This people draw nigh unto me with their mouths and honor me with their lips, but their heart is far from me. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் தேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. But in vain do they worship me, teaching their doctrines and commandments. அவர்களுடைய மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். So we can see the importance, we can see the significance that Jesus is quoting some verse means it's of very importance. இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதை முக்கியப்படுத்தி இங்கே சொல்லி காண்பிக்கின்றார். So Christians surround Jesus but only with lies. இயேசுவை சூழ்ந்து அநேக கிறிஸ்தவ தாசர்கள் எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Nothing is true in their hearts. அவர்கள் உள்ளத்திலே உண்மை இல்லாதிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Same way we see in Hosea. அவைகளை ஓசியா புத்தகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. Hosea chapter 11 verses 12. ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, Ephraim compasseth me about with lies, and the house of Israel with deceit. But Judah. எப்பிராயிம் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So they are surrounding God, but they are surrounding God with lies. தேவனை தான் நெருங்கி சுற்றி சமூகத்திலே வந்து இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பொய்யினாலும் வஞ்சகத்தினாலும் சூழ்ந்திருக்கிறார்கள். Same way we see this in today's Christianity as well. இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த நிலைமையை நாம் பரிதாபமா பார்க்க முடியும். So in case if we are manifesting God's word in our lives, then we are truthful to God. நாம் தேவனுடைய வார்த்தையின் படியாய் நாம் அதை அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் சாட்சியாய் நாம் ஜீவித்திருப்போம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். So always there is a two different people, one who manifests, one who is true to God, who is close to God, and same way the other side, one who is of lies and who don't manifest and they are not close to God. ஒரு கூட்டம் தேவனை சார்ந்து உண்மை உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்ட சாயலோடு கூட இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மாயமாலமான வேஷத்திலே அவர்கள் பொய்யிலே தரித்திருக்கிற கூட்டம் சபையிலே இருக்கிறது. Let's look at James chapter 3 verses 11. யாக்கோபு நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, Doth a fountain send forth at the same place sweet water and bitter? So James is asking this. ஒரே ஊற்று தண்ணீரிலே தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வருமா என்று ஆண்டவர் கேட்கிறார். So how is it possible that the same fountain brings forth sweet and bitter? ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று ஆண்டவர் கேட்கிறார். How is this possible? இது எவ்விதமாய் அது சாத்தியம் என்று ஆண்டவர் கேட்கிறார். Can a Christian be in both ways?
ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளை இரண்டு விதமாகவும் இருக்க முடியுமா? If he has listened the word, can he live in a different way? அவன் வார்த்தையை கேட்டு இருந்தான் என்றால், உண்மையாய் கேட்டு கிரகித்திருந்தான் என்றால், அவன் வித்தியாசமாய் நடக்க முடியுமா? Can such odd behaviors come out of a Christian? அவனுக்குள்ளாய் வித்தியாசமான வேறுபாடான காரியங்கள் அவனுக்குள்ளாய் வந்து இருக்க முடியுமா? Then how can we say that he is truly a Christian? அவனை குறித்து அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் எவ்விதமாய் சொல்ல முடியும்? How can we say that he has been saved and transformed by Jesus? அவன் ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய ஆலயத்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை என்று நாம் எப்படி அவர்களை சொல்ல முடியும்? Does the fountain send forth at the same place sweet water and bitter water? How is this? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று ஆண்டவர் கேட்கிறார். If this is what is happening in our lives, then something is wrong with us. இவ்விதமான நிலைமையிலே தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்திலே தவறினவர்களாய் நாம் இருக்கின்றோம். Then we have to understand the importance of manifesting God's in our lives. We need to immediately correct the way. இந்த இடத்திலே நான் தெய்வத்தை விளங்க பண்ணுகிறவனாய், சாட்சியாய் நிற்கிறவனாய் இருப்பதற்கு அவசியம் என்கிற காரியத்திலே கவனமாய் இருக்க வேண்டும். Matthew chapter 23 verses 27. மத்தேயு 23 அதிகாரம் 27 வசனம். Woe unto you, scribes and Pharisees, hypocrites! For ye are like unto white sepulchres, which indeed appear beautiful outside, but are within full of dead men's bones and of all uncleanliness. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். So here we can see that there is a difference. People may look outside, the outside may look good, but God is saying the inside is corrupted and it looks horrible. அங்கே உள்ளதான் அங்கே அலங்கோலமாய் அசுத்தமாகும், அது இருக்கிறது என்று சொல்லுகிறார். So God also here says clearly that, Jesus is saying here clearly that it may look right, it may look correct to you, but inside something is wrong. அங்கே வெளிப்படையாய் அது அலங்காரமாய் அழகாய் இருக்கிறது, ஆனா கல்லறை போல அது உட்புறத்திலே சகல விதமான அசுத்தத்தினாலும் எலும்புகளினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். So outside in the church everything is looking beautiful from outside. எல்லாம் வெளியே பார்க்கும்போது நல்ல பிள்ளைங்க, வெரி குட், எல்லாம் ஒழுக்கமான பிள்ளைங்க, பக்தியான பிள்ளைங்க மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் உள்ளேயோ என்று But சொல்லுகிறார். when we study and see each individual, when God sees their spirit, it may look dirty. ஆவியாகிய தேவன் உள்ளே பார்க்கும் பொழுது அது அலங்கோலமாய் அசுத்தமாய் எலும்பு நிறைந்த நாற்றமுள்ள நிலைமையாய் இருக்கிறது என்று உள்ளத்தை பார்க்கிறார். That's why we see in Proverbs chapter 4 verses 23 and 24, Solomon says, நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 24 இவ்விதமாய் சாலமோன் சொல்லுகிறார். he is giving us an advice. அவர் நமக்கான ஒரு புத்திமதியை சொல்லிக் கொடுக்கிறார். Keep thy heart with all diligence, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், for out of it comes the issues of life. அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். And notice this very carefully. He says, put away from thee a froward mouth and perverse lips, put far from thee. நீங்க இந்த வார்த்தையை கவனிங்க. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று சொல்லுகிறார். So again we see a distinction. அங்கே மறுபடியுமான ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. You may say some good words. நீங்க அநேக
நல்ல வார்த்தைகளை சொல்லி அநேகரை சமாளித்து அவர்களுக்கு பிரியமாய் இருக்க காண்பிக்க முடியும். But here the word of God says the issues in the heart, the inside. ஆனால் உள்ளாக அவர்கள் தாறுமாறாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவே So you need to guard your heart with all diligence. ஆகவே எல்லா காவலோடும் உன் உள்ளத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். Guard your hearts or keep your hearts means like you need to put a security there. நீங்கள் அதற்கென்று ஒரு காவலாளியை வைத்து அதை பாதுகாக்கிறது, இருதயத்திலிருந்து கண்டதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால அது உள்ளே அழகானதாய் இருந்தால் நல்ல வார்த்தை வரும். ஆகவே அதை எல்லா காவலோடும் இருதயத்தை காக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So a froward mouth means it's a contrary, it's a contrast. You may behave you may tell, you may promise something, you may look a certain way, but in contrast is what you do in life. அங்கே வாயில நல்ல அழகா நல்ல பிள்ளை மாதிரி அன்பா தாழ்மையெல்லாம் பேசுறதுல தெரியும். ஆனா அவர்கள் ஆக்ஷனிலே உள்ளாக அவர்கள் தீமை நிறைந்தவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, நீ வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீ இல்ல, ஆகவே அதை சொல்லி காண்பிக்கின்றார். So that's why today's message we are again and again focusing on manifesting God into our lives. ஆகவே நம்ம இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், வார்த்தையாகிய தேவனை நமக்கு உள்ளாக கொண்டு நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். The word became flesh and dwelt amongst us. அங்கே வார்த்தை மாமிசமாகி மனுஷருக்குள்ளாய் அது வாசம் பண்ணினது என்று சொல்லுகிறது. The Holy Spirit made this happen. இதை ஆவியாகிய தேவன் அவைகளை எல்லாம் ஒன்றாக்கி மரியாளின் கற்பத்திற்குள்ளாய் அதை உற்பவித்து பிறக்க பண்ணினார். But first we need to clearly understand who our God is. நாம் முதலாவது நம்முடைய தேவனை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். Because if you know clearly who our God is, I'm very sure we will not be living our lives in certain wrong ways. நாம் நம்முடைய தேவனுடைய அழகை, அவருடைய குணாதிசயங்களை சன்றாய் அறிந்து நிதானித்து தெய்வத்தை குறித்த உணர்வும் அறிவும் தெளிவாய் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இஷ்டம் போல தாறுமாறானவர்களாய் இருக்க முடியாது. We wouldn't take church ministry for granted. நாம் தெய்வத்தின் ஊழியத்தை அசால்ட்டாக செய்கிறவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். Not only in our church, I am talking about the entire body of Christ. நான் நம்முடைய ஆலயத்தின் ஊழியத்தை மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாய் செயல்படுகிற கிறிஸ்தவ வட்டாரத்தின் ஊழிய காரியங்களில் ஈடுபடுகிறவர்களின் ஊழிய நிலைமைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். So that's why God says that in a certain verse he says that I don't know you. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், அந்த நாட்களில் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். Let's see that verse, Matthew chapter 7 verses 21 and 23. மத்தேயு 27 அதிகாரம் 21 7 verses 21 and 23. மத்தேயு 7 அதிகாரம் 21 முதல் 23 வரை. Not everyone that says unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. And then will I profess unto them, I never knew you. Depart from me, ye that work iniquity. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவர் நான் உங்களை அறியேன் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். So next verse also we see, and then will I profess unto them, I never knew you, depart from me. அவர்களை நான் புறம்பை போங்கள் என்று சொல்லிவிடுவேன், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். You work iniquity.
நீங்கள் அக்கிரமத்தை நடப்பித்தீர்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். So that is why here Jesus is expecting something else. We are thinking, we are assuming that we are aligned with God. நம்ம தேவனோடு கூட தான் நம்ம இசைந்து நடைத்து கொண்டிருக்கிறோம் என்று நாம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். But Jesus here is talking about the contrary. ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் மத்தியில தான் இயேசு சொல்றார், உங்களை எனக்கு அறியேன், எனக்கு தெரியவே தெரியாது, புறம்பாய் போங்க என்று அவர்களை அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். So the focus here is the focus on the will of my Father. அங்கே தெய்வத்தினுடைய விருப்பம் சித்தத்தை குறித்து தானே அங்க காரியம் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. So you need to first understand what is the will of the Father. நான் தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். Many of us, we assume when we read this verse, this is talking about some prophets who prophesied, some people who are doing healing and deliverance ministry, the people who are upfront and doing the church ministry. அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அநேக காரியங்களை நடப்பிக்கிறார்கள் என்று நாம் சொல்லிவிடுவோம். But actually it is talking about, it's focusing only the person who fulfills Father's will. ஆனால் இங்கே முக்கியப்படுத்துகிற காரியம் என்றால், யார் தெய்வத்தின் விருப்பத்தை சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேவன் அங்கீகரிப்பதை குறித்து சொல்லுகிறார். Because each and every individual born again believer will have a specific will for their life. Father God will have a specific will. ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் தெய்வத்தின் திட்டம் என்று ஒன்று அங்கே இருக்கிறது. It is not focused on the ministers who prophesied. It is not focusing about people who did the ministry. யார் அங்க focus on the Father's will here. அங்கே யார் அந்த ஊழியத்தை நடத்துகிறவர்கள், யார் அதை ஸ்தாபனம் பண்ணினார்கள் என்பது காரியம் அல்ல, அங்கே தெய்வத்தின் திட்டம் செயலாயிருக்கிறதா என்பதுதான் காரணம். Because God here, Jesus is only showing us an example to show the contrary, to show the contrast. அங்கே வித்தியாசமான மாறுபாடு இருக்கிறதை இயேசு சொல்லி காண்பிக்க விரும்பினார். So that is why we should not assume that this verse belongs only for ministers only. ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் என்று நம்ம ஒதுக்கிவிட முடியாது. So now let us see how we have Jesus in different perspectives in each people's life. தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்ன விதமாய் செயல்பட விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். For some, Jesus may be a role model. For some, Jesus may be a role model in their perspective. அநேகருக்கு இயேசு ஒரு முன் உதாரணமாக இயேசுவை பார்க்கலாம். Some may just not keep him as a role model, but they admire him from afar. They like to see him. அவரை சும்மா பார்க்கும்படியாக சகையை போல நான் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறவர்களாக அநேகர் அவரை நெருங்கி கொண்டு வந்திருக்கலாம். Some may have Jesus as their God. ஆனால் ஒரு சிலர் அவரை தன்னுடைய தெய்வமாய், இறைவனாக, தேவனாய் சுதந்திரம் பாராட்டி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார். So let's see different perspectives, how people see Jesus in their lives, how they have Jesus in their lives. எவ்விதமாய் தேவனை அவர்கள் அணுகுகிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். வித்தியாச முறையிலே தெய்வத்தை அவர்கள் சொந்தம் பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். So first we will see watching and seeing Jesus. A person who is watching and seeing Jesus. Let's study about that. குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு இங்க கவனிக்க முடிய மாட்டேங்குது, மறுபடியும் சொல்லும். So now we will focus on different perspectives. The first perspective we will see is watching and seeing Jesus. A person, a group of people who are watching and seeing Jesus. இங்க முதலில் ஒரு விதமான வகுப்பு கூட்டத்தை நம்ம பார்ப்போம். இயேசுவை வேடிக்கை பார்க்கிறவர்களாய் வந்திருக்கிறவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். So all of us, I will give you an example. All of us would have seen Sachin Tendulkar.
அநேகருக்கு நமக்கு தெரியும், சச்சின் டெண்டுல்கர் போன்ற கிரிக்கெட் வீரர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். So we would have seen him in television, in our mobile phones. நம்முடைய போன்ல பார்த்திருக்கிறோம், நம்ம டெலிவிஷன்ல எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் விளையாண்டு கிரிக்கெட் அடிக்கிறத, நம்ம பால் அடிக்கிறத பார்த்திருக்கிறோம். So small kids, they enjoy watching him. Small kids. அண்ணே, small சின்ன children. பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாய் பையன்கள் எல்லாம் நல்ல அதை பார்த்து ரசிக்கிறவர்கள் உண்டு. They also like to emit what Sachin is playing. They like to play his cricket shots. அவனை போலவே நானும் சச்சின் டெண்டுல்கர் போல வீசி விளையாட்டை அடிக்க வேண்டும் என்று விரும்பி செய்கிறவர்களும் உண்டு. They do the same bowling pattern also, like leg spin. They do like Sachin. அவர்கள் அவன் எப்படி பால் பவுல் பண்ணுகிறான் என்று சொல்லி அதை விதமாகவே நானும் பவுல் பண்ண போகிறேன், அவ்விதமாக நான் பேட்டை வீச போகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. In today's age, there are children who admire Dhoni. இன்றைய காலகட்டத்திலே அநேகர் தோனி தான் எனக்கு பிடிக்கிறது என்று சொல்லி அநேக பையன்கள் சொல்லுகிறது உண்டு. We may see some children doing the same helicopter shot while playing in any park. Like when you ask them, they will say, "I watched Dhoni." நான் தோனி போன்று நானும் ஹெலிகாப்டர் ஷாட் எல்லாம் நான் அடித்து விளையாட விரும்புகிறேன் என்று சொல்லி அடிக்கிறவர்களும் உண்டு. So now, when we see all this, we need to ask ourselves, have we seen Jesus? நாம் இவைகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் இயேசுவை பார்க்கிறோமா என்று நம்மால் பார்க்கும் இவ்விதம் நாம் எவ்விதமாய் இயேசுவை பார்க்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். The children, the world sees their heroes, but we Christians, are we seeing Jesus? இம்மா என்னால பேச முடியல, குழந்தைய கண்ட்ரோல் பண்ணணும். The children and the world, they see Dhoni. They see what Dhoni does. அந்த உலகத்து மனிதர்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், தோனி எவ்விதமாக செய்கிறான் என்று சொல்லி கருத்தாய் கவனித்து அதை செயல்படுத்த விரும்புகிறார்கள். But we, the body of Christ, we need to see Jesus. Are we seeing and watching Jesus? நமக்கு அவர் தோனி எவ்விதமாய் உலகத்தான்களுக்கு அவர் ஒரு வீரானாய் அவர் ஹீரோவாய் பார்க்கிறவர்களோ அவ்விதமாக கிறிஸ்தவ சமுதாயம் இயேசுவை கவனித்து அவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்குகிறோமா என்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும். Now that is the first set of people who only watch and see people. அங்கே ஒரு சில கூட்டத்தார் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்து நேரம் போக்கிட்டு போற கூட்டத்தார் உண்டு. Now next we will see role model. அங்கே ரோல் மாடலாக எனக்கு இவர்தான் என்று சொல்லி ஒரு மாதிரியாக பின்பற்றுகிறவர்கள் உண்டு. If you look at a person as a role model, you automatically start imitating their works. அங்கே நம்ம அவரை ரோல் மாடலாக மாத்திரம் பார்த்தா அவரை என்ன செய்வோம், நம்ம we will start அவரை imitating மாதிரி their works. செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம், அவரை மாதிரி செய்ய பழகுகிறவர்களாய் இருப்போம். For example, some people will have their role model as Mother Teresa. சிலருக்கு மத தெரசாவையே ரோல் மாடலா வைத்து அவர்களை போல வாழ்ந்த அவங்க மாதிரி தான் வாங்கணும்னு சொல்லி அதை மாடலாக வைத்து கொண்டு செல்கிறவர்கள் உண்டு. So if Mother Teresa is their role model, then what will be their works? Just think and see. அவர் மதர் தெரசா அவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையின் முன்னோடி ஒரு உதாரண ஹீரோவாயின் பார்த்தவர்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Mother Teresa's role model, because Mother Teresa means caring and taking care of the poor and the weak. அங்கே மதர் தெரசா எவ்விதமாக நலிந்த கைவிடப்பட்டவர்களெல்லாம் தாங்கி விசாரித்து தாயை போல தேற்றி வருகிறார்களோ அவ்விதமான சுபாவத்தோடு நடந்து கொள்ள பழகுவார்கள். If role model is Mahatma Gandhi means, what would that person do? மகாத்மா காந்தி தான் எனக்கு ரோல் மாடல் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் அடிதடியிலே இறங்க மாட்டாங்க, அவர்கள் அகிம்சையை தான் பின்பற்ற விரும்புவார்கள். They will fight for justice without violence. அவர்கள் நீதிக்காக அவர்கள் சண்டை போடாமல் அவர்கள் They will fight for justice ஆமா அவர்கள் without violence.
without violence. வித்தவுட் வயலன்ஸ். அது பேர் என்ன பார்த்து? அகிம்சையை பின்பற்றுவார்கள். But now, what if I change the sentence and say, what if Mother Teresa or any person is your God? So that takes you to a different level of understanding. First we saw watching and seeing a person. Second we saw a person as a role model. Now what if I say Mother Teresa is my God? இப்ப முதல்ல அவர்களை கவனித்து நடக்கிற குரூப்பை குறித்து பார்த்தோம். சிலரை இவர்கள் தான் என் லட்சியம் என்று சொல்லி அவர்களை ரோல் மாடலாய் வைத்து நடக்க பழகுகளை பார்த்தோம். ஒரு சிலர் மதர் தெரசா இவர்களை தன்னுடைய தெய்வம் போல பின்பற்றுகிறவர்கள் தான் அவர்கள் எப்படி அவர்கள் பின்பாய் நடப்பார்கள் என்று நம்ம பார்க்க So just see வேண்டும். the difference. When I insert the word God, replacing role model or watching a person, when I insert the term God, it completely changed to a totally different level. இங்கே நான் ஒன்றை கவனித்து அதை மாதிரி செய்கிறேன் என்கிறதை விட, அல்லது அவர்களை என்னுடைய ஹீரோவாய் நான் பார்த்து ரோல் மாடலாய் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்வதை விட, அவர்கள் என் தெய்வமாய் நான் பார்த்து பின்பற்றுகிறேன் என்று சொன்னா அது எவ்வளவு உயர்ந்த நிலைமையாய் இருக்கும் என்று பாருங்க. So the word God itself has a totally different and a higher level of meaning and purpose to it. அங்கே தெய்வம் என்று சொல்லப்படுகிற அந்த பெயர் சூட்டின உடனேயே அதற்கான வேலைப்பாடுகள், அதற்கான வழிமுறைகள் மிகவும் உயர்ந்ததாய் இருக்கும். Maybe some people may have these worldly people as their gods. It's not necessary that they worship the person in a temple, but it means that they are totally obsessed and consumed by her behavior. Like Mother Teresa did, they will be obsessed and consumed by their behavior. பாருங்க, அவ்விதமாக உலகத்து மக்கள் ஒரு நபரை தன்னுடைய இதய தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக அதை அவ்வளவு ஆழமாய் பின்பற்றி அவர்களை நடக்க பழகுகிறவர்கள் இருக்கிறார்கள். They may not worship them or keep them in a temple, but when they have it as their God, it's of a totally different level. அவர்களை தெய்வமாக அவங்க வணங்கி பூஜை பண்ணாம இருக்கலாம், பட் அவர்களை தெய்வமாய் நினைத்து பின்பற்றும் பொழுது அவர்கள் எவ்விதமாய் அதை முக்கியப்படுத்தி அந்த காரியத்தில் செயல்பட விரும்புகிறார்கள். If the word and the term role model itself can bring works as the person whom they follow, then just imagine the word God, how much works the word God should follow. நான் அவர்களை கவனித்து பின்பற்றுகிறேன் என்று சொல்வதை விட, அவர்கள் தான் என்னுடைய ரோல் மாடலா இருக்கிறார்கள் என்று சொல்லி கவனிப்பதை விட, அவர்கள் என் தெய்வம் என்று சொல்லி பின்பற்றினால் அவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு ஒத்தவர்களாய் தன் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். I'm talking about the works. If they can bring such works, if just following a person as a role model itself brings people to follow their works and do it, then just imagine how the word God should bring works and fruits in our life. பாருங்க, அவர்கள் ரோல் மாடலா அவர்தான் என் ஹீரோ என்று சொல்லி பின்பற்றும் போதே இவ்வளவு தூரம் அவர்கள் செயல்பாட்டிலே ஒத்தவர்களாய் இருப்பார்கள் என்றால், அவர்களை தெய்வம் என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வம் என்கிற முக்கிய வார்த்தை எவ்வளவு ஒத்ததாய் அவர்களை மாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கும் என்று பாருங்க. So the word God is not an ordinary word. அங்கே தெய்வம் என்கிற ஸ்தானம் என்ன செய்கிறது, எவ்வளவு மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது என்று பாருங்க. That's why today's message is manifesting the word God into our lives. இந்த நாளின் செய்தி வார்த்தையாகிய தெய்வத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் விளங்க பண்ணுகிற காரியத்தை குறித்து பேசுகிறோம். Now see this carefully. Now same way we Christians don't simply say I
I have Jesus as my God. We don't say the word, we don't use that word in this sense actually. Pardon? Now just think and see, as Christians, we are not using the word God in this way how I explained. இவ்விதமாக நாம் தெய்வத்தை தேவன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நான் இவ்விதமாக நம்ம காரியங்களில் கிறிஸ்தவ வட்டாரத்திலே அதை நாம் So செய்கிறதில்லை. some may say, I like to see Jesus. அநேகர் நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லலாம். Some group of people will have Jesus as their role model. அவர் இயேசுவை போன்றுதான் நம்ம நடக்கணும் என்று சொல்லி, அவர்தான் நல்ல உதாரணம் என்று சொல்லி அவரை பின்பற்றுகிறவர்கள் இருக்கலாம். But some may say that I have Jesus as my God. ஆனால் ஒரு சிலர் இயேசுவை என் தெய்வமாய் என்னை சிருஷ்டித்தவராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் இருக்கலாம். So this word God carries so much weightage that it should manifest in our lives. இந்த வார்த்தையாகிய தெய்வம் என்கிற சொல்லி முக்கியப்படுத்துகிற இந்த வார்த்தை நம்மிலே எவ்வளவு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லதா இருக்கிறது. Because each and every single day, that's what we declare to the world, saying to the worldly people, before the worldly people, saying that Jesus is my God. ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி மக்களிடத்திலே பேசும் பொழுது இயேசு என்னுடைய தேவன் என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அதை நாம் முக்கியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். This is not, the word God is not intimacy. It's not only intimacy. அது தெய்வம் என்று சொல்லப்படுகிறது ஒரு உறவின் ஆழத்தை மாத்திரம் காண்பிப்பதல்ல, But it is transformation and becoming Jesus itself in our day-to-day lives. அது தெய்வத்தை போன்று நாம் வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே மாறுகிறது தான் தெய்வத்தின் பிள்ளை என்கிற அடையாளத்துக்கு உகந்ததாய் இருக்கும். We Christians have been using this word God so simply and so casually. அவர் என்னுடைய தெய்வம், நான் அவர் பிள்ளைன்னு சொல்லி நம்ம சாதாரணமா பேசிவிட்டு போகிறோம். We have just devalued the term God itself. அங்கே தெய்வம் என்கிற வார்த்தையை மதிப்பு குறைவாய் நான் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். We have brought to shame the word God before the Gentiles. அங்கே புறஜாதியார் முன்பாக என்னுடைய தேவன் என்கிற வார்த்தையை நாம் குறைந்த அளவிலே அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். If Jesus was our God, then definitely by 9 a.m. the church would be full in every church. தெய்வம் இயேசு என்னுடைய தெய்வம் என்று சொல்வது முக்கியப்படுத்தி இருப்போம் என்றால் 9 மணி அளவிலே தெய்வத்தை சந்திக்க வருகிறதிலே நாம் தடுமாற மாட்டோம். Christianity is only focused on imitating Jesus but not transforming their lives like Jesus. இயேசுவை மாதிரி நடக்கத்தான் பழகுறோமே போல தவிர இயேசுவாக நாம் வாழ பழகுகிறதில்லை. Because the verse 1 John 3:9 says, யோவான் 3:9 சொல்லுகிறது, whosoever is born of God does not commit sin, for his seed remaineth in him, and he cannot sin because he is born of God. 1 யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனில் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். Because true Christianity is not seeing Jesus or following Jesus as role model, but becoming Jesus in our lives is the true Christianity. கிறிஸ்தவம் என்பது இயேசு பின்னால போறோம், நாங்க இயேசுவை பார்க்க போறோம் என்று சொல்லி இயேசு தான் எங்க மாடல், எங்க ஆண்டவர், நாங்கெல்லாம் பிள்ளைங்க சொல்லி திரிவது அல்ல. இயேசுவை போல மாறி இருந்தாதான் அது சாத்தியமான காரியமாயிருக்கும். Because the word here clearly says that we have the seed, the seed of God itself remaining in us, then which means that we are transformed as Jesus in this life.
அங்கே தெய்வத்தின் வித்து அவனுக்குள்ளாய் இருக்கிறபடினால் அவன் தெய்வத்தை போலதான் இருப்பான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. So true Christianity is a transformation and change in the DNA of the Spirit. அங்கே ஆவியிலே தெய்வத்தை போன்று உருவேற்பட்டு மாற்றமடைந்து இருப்பதுதான் உண்மை கிறிஸ்தவமாய் இருக்கிறது. Many of us, to be honest, are not having manifesting this in our lives. அநேகர் உண்மையாக நம்மிலே இவ்விதமான சத்தியத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இல்லை. So we have been thinking only following Jesus. It's not following Jesus. நான் இயேசுவை தான் பின்பற்றுகிறவள், நான் இயேசு பிள்ளை என்று நம்மை ஏமாற்றிக் கொண்டு நம்ம தெரிகிறவர்களாய் இருந்து கொண்டு இருக்கிறோம். It's a DNA change. It's a complete transformation we need to aim for. அது அங்கே வித்து மாற்றமடைந்ததாய், அங்கே தெய்வத்தின் வித்தாய், தெய்வத்தின் மகளாய் நாம் மாற்றப்படுவதுதான் கிறிஸ்தவமாய் இருக்கிறது. Because seeing itself can bring works. Because seeing Sachin Tendulkar play, seeing Dhoni itself play, make children to imitate, then just imagine how it should have been if we use the word God correctly. அங்கே சச்சின் டெண்டுல்கரை பார்க்கிறவர்கள் எல்லாம் அதே மாதிரி ஆக்ஷனுக்குள்ள செய்வார்கள் என்றால், அங்கே நடிகர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்த விதமாக விருப்பப்பட்டு அதே மாதிரி நடிப்பார்கள் என்றால், அவர்களை தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் தெய்வமாய் பார்க்கிறவர்கள் என்றால், அது எப்பேற்பட்ட ஒரு விடுதலை மாற்றத்துக்குள்ளாய் அவர்களை ஒத்ததாய் மாற்றி இருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். John chapter 14 verses 7 says, யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, if ye had known me, ye should have known my Father also, and henceforth ye know him and have seen him. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். You should have known my Father. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். John chapter 8 verses 19 says, யோவான் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, then said they unto him, where is thy father? Jesus said, ye know not me or my Father. If ye had known me, ye should have known my Father also. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னை அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். அறிய மாட்டீங்க. நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். So many of us only see Jesus, but Jesus is saying, I don't know you. You have not seen me nor my Father. அநேகர் இயேசு, நாங்க உங்களை நல்லா தெரியும் ஆண்டவரேன்னு சொல்றோமே தர, இயேசு சொல்ற, நீங்கள் என்னை அறியவில்லை, என் பிதாவையும் அறியவில்லை என்று சொல்லுகிறார். Some may have Jesus as role model. அநேகர் இயேசு ரொம்ப பிடிக்குங்க, இயேசு தான் நாங்க எங்க மாடல் எங்களுக்கு என்று சொல்லி கொண்டு போகலாம். But we say Jesus is our God. நாம் இயேசுவை தெய்வம் என்று, என்னுடைய தேவன் என்னை சிருஷ்டித்தவர் என்று நாம் சொல்வோம் என்றால், அவரை போன்று ஒத்தவர்களாய் இருப்பதுதான் அது காரியமாய் இருக்கும். So then think and see, which category do you follow? Are you only seeing Jesus from far, or are you seeing Jesus as a role model, but are you manifesting the word God in Jesus in your life? நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? இயேசு பார்க்கிற ஆளு வேடிக்கை பார்த்துட்டு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அப்படியே கிறிஸ்தவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்தவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி கிறிஸ்தவத்தின்படியே நடக்க பழகி கிறிஸ்தவத்தின்படியே பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்தவங்க மாதிரி நடித்து காண்பித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கிறிஸ்து என் தேவன், நான் அவருடையவள் என்று இயேசுவை போல இருக்கிறோமா? நான் எந்த லெவல்ல இருக்கிறோன்னு நம்மையே நாம் நிதானிக்க வேண்டும். If this life that we live is not aligned to this word, the term God, which we use saying that Jesus is my God, then you need to correct it and we need to find out something is wrong in our life.
அங்கே நான் இயேசுவை போன்ற இயேசுவால் பிறந்தவனாய் இல்லாது இருக்கிறது நிலைமை நான் அறிவேன் என்றால் நான் ஏதையோ சீர்படுத்த வேண்டியது அவசியம் இருக்கிறது என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். The word became flesh and dwelt amongst us. அங்கே தெய்வத்தின் வார்த்தைகள் எல்லாம், தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டு அது மாமிச சரீரமாய் உருவேற்படுத்தப்பட்டது. So who is our God actually? நம்முடைய ஆண்டவர் யார்? Who is our God? Father, Son, Holy Spirit. Who is our God? What's his core nature? அங்கே நம்முடைய ஆண்டவர் பிதா, குமாரன், ஆவியாகிய தேவன், ஆவியானவர். அவர் யார்? அவருடைய குணாதிசயம் என்ன? Do we think that our God is of power? நாம் அவரை ஒரு மகா பயங்கர வல்லமை நிறைந்த பராக்கிரமசாலியாய் பார்க்கிறோமா? Or are we seeing him as a wise creator? அல்லது அவர் பெரிய ஞானமுள்ள ஒரு சிருஷ்டி கர்த்தாவாய் பார்க்கிறோமா? Is he a rescuer from danger? அல்லது என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர், என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று தான் அவரை பார்க்கிறோமா? But we need to see and understand that our God's core nature is the most powerful nature in the entire universe. That is the word love. அங்கே தெய்வத்தை நாம் உலகத்திலே மிகவும் உன்னதமான வார்த்தையாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். This is the most powerful word that humans can even express, but this word does not contain God itself. It cannot contain him. பாருங்க, அவரை வல்லமை உள்ளவராய் பார்ப்பது சரிதான். அதற்கு மேன்று அவரை ஞானியாய் பார்க்கலாம், அவரை சிருஷ்டித்தவராய் பார்க்கலாம். அவை எல்லாவற்றிற்கும் மேலாய் உன்னதமாய் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நான் அறிந்து உணர்வதுதான் மிகவும் முக்கியமான உயர்ந்த காரியமாய் இருக்கிறது. This word, the term love is the most powerful entity, and it's the most powerful thing that can describe God, because the word love, because the nature of love actually brought Jesus from heaven to earth. இந்த மகிமையான வார்த்தை, தெய்வம் அன்பாகவே இருக்கிறார் என்கிற இந்த வார்த்தை தான் பரலோகத்தை விட்டு தெய்வத்தை பூமியின் அடித்தளம் வரையாய் அவரை இறங்கி வர பண்ணின மகிமையின் குணாதிசயமாயிருக்கிறது. The love of God did not restrict God. My sins also did not restrict God from his love. என்னுடைய தகுதி இல்லாமை, என்னுடைய அலங்கோலம், என்னுடைய அருவருப்பு, என்னுடைய பாவம் இந்த தெய்வத்தின் அன்பாகிய இந்த அன்பின் வரவேற்பை அது தடுக்க முடியாததாய் இருந்தது. The sin of the whole entire planet, the whole generations, right from Adam, the humanity, entire sin could not even stop love. Love is so powerful than death and sin. It conquers everything. பாருங்க, ஆதாம் முதலாய் மனுக்குள்ளம் செய்த எல்லா பாவத்தையும் இனி செய்ய போகிற பாவங்கள் எல்லாம் அந்த தெய்வத்தின் வரவை, அன்பின் வரவை தடுக்கவே முடியவில்லை. அவ்வளவு உயர்ந்த உன்னதமான அன்பின் தெய்வமாய் அவர் இருக்கிறார். Just imagine and see that planet Earth is actually pushing and fighting and showcasing all the sin and all the dirty things, but love from heaven just crushed everything easily. It is the most powerful entity that can crush death and it can conquer sins. தெய்வத்துக்கு எதிராக பூமி மனுக்குலத்தின் அலங்கோலம் எல்லாம் எதிராக அங்கே அருவருப்புகள் எல்லாம் யுத்தம் பண்ணினாலும் அவைகளை எல்லாம் ஒன்று மட்டமாக்கி தெய்வத்தின் அன்பு இறங்கினதாய் இருந்தது. That being is whom we call God, and he is the God of love, Father, Son and Holy Spirit. அந்த குணாதிசயமாகிய அன்பே
தெய்வமாய் இருந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். We see this in 1 John 4:8. He that loveth not knoweth not God, but God is love. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். It's very clearly describing that God is love. அங்கே மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். So some may be just in the first category, which is just seeing and coming to know from afar who God is. அங்கே அநேகர் என்ன செய்யலாம், ஒரு கூட்டமாக தெய்வத்தை பார்க்கிறது, தெய்வத்தின் காரியத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிற கூட்டமாய் மாத்திரம் இருக்கலாம். This would be stage 1, I would say. அது குழந்தை பருவம் போன்ற ஒரு பக்குவமாய் இருக்கிறது. தெய்வத்தை பார்க்க விரும்புகிறது, ஆலயத்துக்கு போக விரும்புவது, ஊழியத்தை செய்ய விரும்புகிறது. இது குழந்தை பருவமான காரியமாய் இருக்கும். So this verse we will see for this proof. Psalms 42 verses 1 to 2. சங்கீதம் 42 அதிகாரம் 1-2 இதை நம்ம பார்க்க முடிகிறது. As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. My soul thirsteth for God, for the living God, when shall I come and appear before God? இதை இந்த உதாரணத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. எப்பொழுது அவருடைய சந்நிதியில வந்து நிற்பேன். So this verse applies for people who are only seeing from afar. They are thirsty, they will only come and see. அவர்கள் தாகமாய் இருக்கிறதுனாலே தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தண்ணீரண்டையிலே தேடி ஓடி வருகிற அந்த முதல் கட்டமான நிலைமையில தான் ஒரு கூட்ட ஜனம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறது. Second category we will see as role model. அநேகர் இரண்டாவது கேட்டகரியாக, அதற்கு அடுத்ததாக அவரை தான் எங்களுடைய ஹீரோவாக, எங்களுடைய மாதிரியாக எண்ணி நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அவர் மாதிரி தான் பிடிக்கும், அவர் தான் பிடிக்கும், அவர் பின்னாலே தான் போவோம் என்று சொல்லி அவரை மாதிரி என்று சொல்லி பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். This is only second stage. Role model is only second stage. ரோல் மாடல் என்கிறது இரண்டாவது லெவல்ல தான் காண்பிக்கிறது. So if Jesus is my role model, then Jesus is love, obviously. So if he is my role model, then we will be loving each and every one. நாம் இயேசு ரோல் மாடலா இருந்து அன்பாக தாழ்மையாக இருக்கிறபடினாலே நாமும் அன்பாக தாழ்மையாக இருக்கணும் என்று சொல்லி அந்த மாடலை பின்பற்றி செல்ல விரும்புகிறவர்களாய் We இருக்கிறோம். will start doing the works of love. நாம் அந்த அன்பின் காரியங்களிலே ஈடுபட, தாழ்மையின் காரியங்களிலே அப்படி ஈடுபடுகிறவர்களாய் நாம இருக்கிற இரண்டாவது லெவலை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. So it will be like practical doing of love. அதை செயல்படுத்தும்படியே நம்ம இயல்பாக அதை செய்ய பழகிறவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். So for this we will see a verse, Ephesians chapter 5 verses 1 to 2. அதற்கான வார்த்தைகள் எபேசியர் 5:1-2. But ye therefore followers of God as dear children, and walk in love as Christ also hath loved us and hath given himself for us, an offering, a sacrifice of sweet smelling savor. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, Walking in love. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த காணிக்கையாம் பலியாக ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். So this is actually a role model stage. Some will be at this stage. ஒரு சில கூட்டத்தார் இந்த கடந்து வந்து, குழந்தை பருவத்திலிருந்து கடந்து வந்து இந்த இடத்திலிருந்து அன்பாய் நடந்து கொள்ள, தாழ்மையாய் நடந்து கொள்ள பழகுகிறவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். So the final, we have another stage, which is the final one, which is more deeper stage. அது இன்னுமாய் கடந்து ஒரு முதிர்ந்த நிலைமையை காண்பிக்கிற ஆழமான நிலைமையாய் இருக்கிறது. So that stage is actually becoming love itself
அது என்ன என்றால் அது அன்பாகவே இருக்கிறது போல அன்பாகவே மாறுகிற காரியமாய் இருக்கிறது. As I said, Christianity is not following or having Jesus as role model, அங்கே but கிறிஸ்தவம் becoming Jesus into our lives. Same way we need to become love in our life. அங்கே கிறிஸ்துவம் என்பது இயேசுவை பார்த்து புரிந்து கொள்ள வேடிக்கை பார்க்கிறதா இல்லாம, அல்லது இயேசுவை மாதிரியாக பின்பற்றுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாம, இயேசுவாக மாறுகிற அனுபவத்திற்குள்ளாய் அது கடந்து வந்த நிலைமையாய் இருக்கிறது. Because this specific distinction, which not only doing works, we read the Bible, we see many places where the word of God insists us to do the works, but in only 1 John we can see that the word of God is saying that we need to become love. இங்கே இந்த காரியங்கள் எல்லாம் எதை போன்று இருக்கிறது என்றால், வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி நடக்க பழகுகிற காரியமாய் இருக்கிறது. அது ஹீரோவா என்று சொல்லி மாதிரியாய் பின்பற்றுக்காரமா இருக்கிறது. ஆனால் அவர் அதை தொடர்ந்து தெய்வம் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பாகவே மாறுகிற காரியம்தான் உயர்ந்த ஸ்நானமாய் இருக்கிறது. அவர்கள் தான் என்னை அறிந்திருக்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். In many places in the Bible we read to do works. It tells us to do works. அநேக காரியங்களை தேவன் இதை செய் அதை செய் என்று சொல்லி கொடுத்து நடக்க பழக்குவிக்கிற காரியமாய் இருக்கிறது. But only in 1 John it takes you to another deeper level where it says to become love itself. அங்கே Not only do the works, but become love. 1 யோவானில தான் நீங்க இவைகளின்படி எல்லாம் செய்ய நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்றது மாத்திரமல்லாம இவைகள் ஆகவே இருங்கள் என்று சொல்லுகிறது. அன்பாகவே இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது தான் இது உயர்ந்த 1 யோவானிலே இவ்விதமான மகிமையின் அழைப்பை குறித்து அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. That is 1 John chapter 4 verses 16. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், God is love, and he that dwelleth in love dwelleth in God, and God in him. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். If you dwell in love, then it means that that God is in you. நீங்கள் அன்பிலே நிலைத்திருந்தால் தெய்வம் உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார், தெய்வம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். God means love. The term God means love. தெய்வம் என்று சொன்னாலே தேவன் என்று சொன்னால் அன்பு. அந்த அன்பு எனக்குள் இருக்கும் என்றால் தெய்வம் எனக்குள் இருக்கிறார். So this is transforming Jesus into our lives and manifesting the word love in the flesh. அங்கே அது இயேசுவை மறுரூபப்படுத்தி நமக்குள்ளாய் கொண்டு வந்ததாய் இருக்கிறது. அது வார்த்தை மாமிசமானது என்கிற அந்த ஆவிக்குரிய நிலைக்குள்ளாய் நம்மை கொண்டு சேர்க்கிறது. That's why we see the same concept in Ephesians chapter 4:13. இதே காரியத்தை குறித்து முக்கியப்படுத்தி எபேசியர் 4:11ஆம் வசனம் சொல்லுகிறது. Till we all come in the unity of the faith and the knowledge of Son of God, unto a perfect man, unto the measure and stature of the fullness of Christ. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லுகிறார். It is talking about perfecting Jesus into our life, that is manifesting Jesus into the flesh. அங்கே தெய்வத்தின் பூரணத்திற்குள்ளாய் நம்ம கடந்து போகிற ஒரு நமக்குள்ளாய் அந்த பூரணத்தை கொண்டு வருகிற காரியமாய் இருக்கிறது. Romans chapter 8 verses 29. ரோமர் 8:29 சொல்கிறது, For whom he did foreknow, he did predestine to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. You need to be conformed to the image of his son. You need to become Jesus itself. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே
முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக தான் முன்குறித்தார் என்று வேதம் Into சொல்லுகிறது. the image of அது his என்ன son. என்றால் இயேசுவை போல அவங்க இருக்கணும்னு சொல்லித்தான் உங்களை என்னையும் தேவன் முன்குறித்து அழைத்தார் என்று சொல்லுகிறார். So which means the word image of his son means, it means like, let's say if my wife is here, they should not see Beryl or Jenny. They should not know Beryl or Jenny. Beryl or Jenny is already dead and crucified in Christ. She is no more. They should only see Jesus. அங்கே பெரில் ஜெனியை மாத்திரம் வெளிப்படையாய் பார்க்கிறதல்ல, அங்கே இயேசுவை பார்க்கிறதாய் காரியம் என்று சொல்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கணும் என்றுதான் அவர்களை முன்குறித்து அழைத்தேன் என்று சொல்லுகிறார். If they come and see you, they should see Jesus. You should be the Jesus in their lives. You should be the Jesus in your family. You should be the Jesus in Chennai. You should be the Jesus in Perumbakam. You should be the Jesus to the community. அங்கே அது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவாக உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சமுதாயத்திலே, ஆலயத்திலே, உங்கள் எல்லைகளில் எல்லாம் நீங்கள் ஒரு குட்டி இயேசுவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Because the Bible clearly says that when Christ was crucified on the cross, he nailed all of us on the cross. We are already gone. We are already dead. Jesus not only bore our sins, but he crucified us there. ஆகவே நான் சிலுவையிலே நான் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட என்று சொல்லி, அங்கே பழைய மனிதன் கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி அங்கே கிறிஸ்துவோடு இணைந்தவனாய் அறையப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The problem in understanding is what we are facing actually today. We are thinking that still Pastor Kumar is still there. Pastor Kumar was already crucified in Christ. He is no more. இவ்விதமாக நம்ம புரிந்து கொள்வதிலே நம்ம இடறுகிறவர்களாய் இருக்கிறோம். அங்கே நம்ம பாஸ்டர் குமாராக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாஸ்டர் குமார் என்பவர்கள் ஏற்கனவே அங்கே சிலுவையிலே இயேசுவோடு அடிக்கப்பட்டாயிற்று. அங்கே ஒரு குட்டி இயேசுவை நாம் பார்க்கிறவர்களாய் நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தின் நிலையை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. We are thinking that still Samuel is here, still Beryl is there, or somebody else is there. We are thinking that we are still living here and still trying to do the works which God asks us to do. That is the reason why these works are not happening. We are thinking that still we are alive. We are actually dead, and Jesus crucified us along with him 2000 years back, and Jesus is only living in us now. நாம் இவ்விதமாக நாம தான் அங்கங்க ஏதோ வேலையிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எல்லோரும் அவருக்குள்ளாய் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட சிலுவையில் ஒப்புரவாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கிறிஸ்துவாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் கிறிஸ்தவர்கள். 1 John chapter 4:20 verses 21 says, if a man say, I may say I love God and hate his brother, he is a liar. He that loveth not his brother whom he has seen, how can he love God whom he has not seen? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், இயேசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுதான் எங்க செல்லம், எங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், ஏமாத்துக்காரன் சொல்றார். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? Now when we look at this verse, can Samuel fulfill this verse? இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இங்கே சாமுவேலால அல்லது குமாரால இந்த வார்த்தையை உட்பட்டு பிரவேசித்து இருக்க முடியுமா? It cannot. We cannot. We are already dead and crucified. We are thinking, we are making an effort
thinking that we are still alive. Samuel cannot fulfill this. இந்த காரியத்தை நான் அப்படியாக நான் இயேசுவை போல ஆயிருவேன் என்று நாம் முயற்சி செய்து சாதிக்க முடியாது. அங்கே சாமுவேல் இயேசுக்கு ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. குமார் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அது தெய்வத்தினால் தான் ஆகுறோம். That's why in Tamil we always use this term suyam sagano, suyam sagano. But we ஆகவேதான் don't realize what we are சுயம் talking. சாகணும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். But we don't realize what we are saying. நாம் என்னத்தை பேசுறோம்னு நமக்கு தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். இனி நான் அல்ல என்று என்னன்றதே புரிந்துக்காம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். 1 John chapter 1 verses 6 says, if we say that we have fellowship with him and walk in darkness, we lie and do not the truth. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடமாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். Again in 1 John chapter 2:4 says, he that saith, I know him and keepeth not his commandments is a liar, and the truth is not in him. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. So all these verses we may say, but we are not manifesting Jesus, manifesting the word of God in our lives. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் அறிந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே தவிர இந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் நாம் மாறுகிறது இல்லாதிருக்கிற நிலையாய் இருக்கிறது. That's why the topic for today is manifesting the word of God in our life, manifesting Jesus, becoming Jesus, bringing the nature of Jesus, bringing the nature of love in this human body. ஆகவேதான் நாம் இன்றைய கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து நிதானித்து இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்க எதற்காக? நான் இயேசுவாக மாற வேண்டும் என்று. அந்த சாயலாய் இருந்தாதான் இயேசு நீங்க தான் என்னுடையவர்கள் என்று சொல்லுவார்கள். அது வரைக்கும் நம்ம ஏமாந்து போனவர்களை மற்றபடி இருப்போம். The Holy Spirit is the only person who is going to manifest Jesus in this body, in this mortal flesh. ஆவியானவர் தான் அந்த வார்த்தையை மாம்சமாய் மாற்றினவர். அந்த ஆவியானவர் தான் நம்மோடு இருந்து நம்மை கிறிஸ்துவாக சாயலாய் நம்மை உருவேற்படுத்துகிறவராய் இருக்கிறார். This earthen vessel should bring Jesus through the Holy Spirit. இந்த மண்பாண்டமாய் இருக்கிற நாம் கிறிஸ்து ஆகிய மகிமையை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். இதை ஆவியானவர் தான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். This is the temple of God. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நீங்களே தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாயிருக்கிறீர்கள். We are a walking temple, நடமாடும் கோயில். நாம் நடமாடுகிற தேவாலயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். We dwell, God needs to possess us. It's like no, it's you need to compare and see like what how will a person be if Satan possesses a person. எவ்விதமாக சாத்தான் பிடிச்சிருக்கிறான்னு சொன்னா அவன் பேசல, சாத்தான் பேசுறான், இவன் வேலை இல்ல, சாத்தானுடைய வேலை என்று எவ்விதமாய் பிசாசு பிடித்தவனை குறித்து சொல்லுகிறோமோ, same way how we think a person is demon possessed, same way we need to possess Jesus in our lives. அங்கே பிசாசு பிடிச்சவன் என்று எப்படி அடையாளம் காண்பிக்கிறோமோ அவ்விதமாய் இவன் இயேசு பிடிச்சவன் சொல்லி இயேசு என்று சொல்லத்தக்கதாக இயேசுவின் எல்லா செயல்பாடுகளும் அங்கே நிறைந்தவனாய் காணப்படுகிறவன் தான் கிறிஸ்தவன். If they see a Christian, they should see Jesus there. I see Jesus there. நான் கிறிஸ்தவனை பார்க்கிறேன் என்றால் அங்கே இயேசுவினுடைய சாயல் முழுவதும், அவருடைய செயல்பாடுகள் முழுவதையும் அங்கே என்னால் காணக்கூடியதாய் இருக்க வேண்டும். So we need to pray for this and we need to aim for this. It's not following or doing only works, but transforming Jesus and manifesting Jesus into our lives. ஆகவே நாம இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் இயேசுவை போன்று மறுரூபப்பட்டவர்களாய் நாம் இருப்பது அவசியம். Because Jesus only can conquer sin and can conquer the flesh. Nobody else has done it. If Jesus only possesses us,
he can conquer sin and the flesh. இயேசு நம்மை ஆட்கொள்வார் என்றால், அவர் நமக்குள்ளாய் இருப்பார் என்றால், அவர் பாவத்தையும் ஜெயிக்க முடியும், பிசாசையும் ஜெயிக்க முடியும், உலகத்தையும் ஜெயிக்க முடியும். Amen. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.